சோ இந்த இடத்துல நம்ம யாரு, நம்ம என்ன, நம்ம தலித்தா, இல்ல தலித்தை நம்ம அறிவிச்சுக்கலாமா, இல்ல நம்ம தலித் அமைப்பா? ஸோ ஒரு இந்த சோசியல் கான்சியஸோட ஒரு பொது சமூகத்தோடைய இயங்கக்கூடிய ஒரு ஆளா நம்ம இருக்கிறோமா? நம்ம தலித்துன்னு அறிவிச்சுக்கிறதுனால ஒரு அடையாள அரசியல்னு சொல்லிட்டு நம்ம மேல வந்து ஒரு ஐடென்டி மார்க் குத்தப்பட்டு நம்ம வந்து விளக்கப்படுறோமா? அப்படி இல்லைன்னா தலித் அப்படின்ற சொல்லி ஒரு ஓர்மையை உருவாக்கி ரஞ்சித் வந்து பொது சமூகத்திலிருந்து தலித்துகளை பிரிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து நமக்கு வந்து வருது. ஸோ இந்த குற்றச்சாட்டு இப்போ வருதா? நீதி கட்சி ஆரம்பிக்கிறப்போ நீதி கட்சியில இருந்த MC ராஜா அவர் எதிர்பார்த்த திட்டங்களை மேற்கொள்ளாதனால அதுல இருந்து வெளியே வரப்போ MC ராஜா மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன, சத்யவான் முத்து மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பல இருக்குது நமக்கு ரெக்கார்டா, ஹிஸ்டாரிக்கலா எக்கச்சக்கமா இருக்குது. பாசம் அம்பேத்கர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? இவர்கள் தலித் ஓர்மையை விரும்புவதன் மூலமாக பொது சமூகத்திலிருந்து தலித்துகளை பிரித்தெடுத்து இவர்கள் வந்து அவர்கள் அந்நியமாக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு. உண்மையிலேயே தலித்துடைய விருப்பம் என்ன? பொது சமூகத்தில் உரிமை கோருது, பொதுவில் உரிமை கோருது. பொதுவில் உரிமை எப்படி கோர முடியும்? என்னுடைய பிரச்சனை என்ன, என்னுடைய பிரச்சனை என்னன்னு நான் சொன்னாதான் என் பிரச்சனை என்ன, இது நான் இப்படி ஒரு ஐடென்டிட்டியோட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு இத்தனை தேவைகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்றப்பதான் பொதுவில் எனக்கு இடம் இருக்கா இல்லையான்ற ஒரு இடத்துக்கான விவாதமே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப பொதுவுல ஒரு பிரச்சனை இருக்குதுன்றத நான் டிமாண்ட் பண்ணவே கூடாது, நீ பொதுவுல வந்து சேர்ந்துக்கோ, பொதுவிலேயே இரு, பொதுவை எதிர்த்து கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்றப்போ என்னுடைய பிரச்சனை எப்படி விவாதிக்கப்படும்? சோ இப்போ இங்க என்ன நிகழுதுன்னா, பொதுவில் நீ வந்து சேரணும்னா யாரா நீ பேச பண்ணும், பொதுன்னு பேச பண்ணுமா? இப்ப காலையில கூட வந்து தோழர் ஜெயராணி வந்து சொன்னாங்க, நான் வந்து ஆன்டி காஸ்ட் என்ன சொல்லிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தலித் என்பதை விட நான் ஆன்டி காஸ்ட்னு சொல்லிப்பேன்னு சொல்லிட்டு. சோ ஒரு ஆன்டி காஸ்ட்னு சொல்றது மூலமா நமக்கு என்ன மாற்றம் நிகழப்போகுது? ஏன் தலித்துன்னு சொல்றது மூலமா அந்த மாற்றம் நிகழாதா? எனக்கு ஒரு கேள்வி எழும்புதப்போ. அப்ப நான் தலித்துன்னு சொல்றதுனால இதை ஒரு சாதி அடையாளமாக நீ பாப்பன்னா பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? என் கிட்ட இருக்கா, உங்ககிட்ட இருக்கா? அப்ப என்ன எதுக்கு நீ வந்து நான் வந்து ஒரு தலித் ஓர்மையோட என்னோட பிரச்சனையை என்னுடைய எனக்கு தேவையானதை நான் வந்து ஒருமுகப்படுத்துவதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டுறேன், அது ஒரு 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 பேரின் கீழமாக ஒரு பெரிய இயக்கத்தை கூட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை நான் வந்து உருவாக்குறதுக்கு ஒரு ஐடென்டிட்டியை நான் வந்து கிரியேட் பண்ணது. ஐடென்டிட்டி என்பது என்ன என்ன விதமான ஐடென்டிட்டின்னு புரியுன ஒரு உரிமை கோரலை நீ வந்து ஒரு சாதி கூட்டமா பாப்பியா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ எனக்கு நீ ஒரு பேர் வச்சுட்டே இருக்க, வரலாற்று ரீதியா எனக்கு பல பேர்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அப்ப நான் ஒரு பேரு என்ன நான் வந்து ஒரு டிமாண்ட் பண்றேன், நான்ன்றது நான் கிடையாது, ஒரு நாங்க வந்து டிமாண்ட் பண்றோம். ஒரு தலித்துன்ற ஓர்மையின் மூலமாக நம்ம ஏன் ஒண்ணு சேர்ந்து வேலை செய்ய முடியாது? ஆனா இதுலயுமே ஒரு சிக்கல் வருது. இப்ப தலித்துகளா இயங்குற நமக்குள்ளேயே என்னன்னா, நம்ம தலித்துன்னு சொல்லிக்கலாமா, இல்ல ஆதி திராவிடர்னு சொல்லிக்கலாமா, இல்ல வந்து பஞ்சபர்கள் சொல்லிக்கலாமா, இல்ல அவுட் காஸ்ட்னு சொல்லிக்கலாமா, இல்ல அவேர்னஸ் சொல்லிக்கலாமா, இல்ல ஆன்டி காஸ்ட் நம்ம சொல்லிக்கலாமா? சோ இந்த பிரச்சனை ஏன் நமக்கு உருவாகுது? இப்போ எதிரில் இருக்கிறவன் என்ன பாக்குறான்றது அவனுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது. நான் என்ன பேசினாலும் அவன் என்ன சொல்றான், என்ன காஸ்டிஸ்ட்னு சொல்றான், நீல செங்கின்னு சொல்றான். ஓகேவா? அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு தான் இப்ப பிரச்சனை. நான் யாரு? நான் என்ன தலித்துன்னு சொல்லிக்கலாமா, இல்ல நான் தலித்துன்னு சொல்றதால அவன் என்ன விட்டு போயிடுவானா? சரி, ஓகே, ஆன்டி காஸ்ட்னு சொல்லலாம். ஆன்டி காஸ்ட்னு சொன்னா எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. இப்ப கூட நான் தலித்துன்னு சொல்றதால உன்னை வெளியேற்றுவதற்காக உன்னை தலித்து சொல்ல, நீயும் உள்ள வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்ற. இங்கிருந்து இதை நீ பாருன்னு நான் சொல்றேன், உன்னை இன்வைட் பண்றேன். நீ உள்ளவா, நில்லு, தலித்துன்ற ஓர்மைக்குள்ள நீயும் உள்ளவா. இது ஒரு சாதிக்கான அடையாளம் இல்ல. ஒரு பிரச்சனைக்குரிய மக்கள் தங்களுடைய பிரச்சனையை எதிர்கொள்வதற்காக ஒரு மூமெண்டா மாறுற ஒரு எழுத்துக்குள்ள வந்து நிக்கிறது இது. அப்போ எனக்கு ஒரு உளவியல் சிக்கலை நீ உருவாக்குற. இப்ப எங்களுக்குள்ள அப்ப நான் என்னை அறிவித்துக் கொள்வது, நான் தலித்துன்னு அறிவிச்சுக்கிட்டா நீ என்னை விட்டு போயிடுவோன்னு ஒரு பயத்தினால நான் என்ன பண்றேன், சரி ஓகே இன்க்ளூசிவா நம்ம ஒண்ணு இருக்கலாம், அப்போ நம்ம வந்து ஒரு ஆன்டி காஸ்ட் அப்படின்னு அறிவிச்சுக்கலாமா, இல்ல வந்து நான் வந்து ஆன்டி பிராமணிக்கல் அப்படின்னு அறிவிச்சுக்கலாமா? சோ அந்த அறிவிப்பை இப்படி ஒண்ணு சொல்றதுக்கு எனக்கு ஒரு நெருக்கடியை, எனக்கு ஒரு தொடர்ந்து மன உளைச்சலை உருவாக்குவது யாருன்னா எனக்கு எதிரில் இருக்கிறவன் தான். அப்போ நான் எதை கோருவது அப்படின்றதுல எனக்கு ஒரு சிக்கல் உருவாது இல்ல. அப்போ இந்த சிக்கலை மீறிதான் நான் வந்து என்ன அறிவிச்சுக்கிறேன், ஆமா தலித், நான் ஒரே தலித்து. ஆமா, நீ வந்து இதை தலித் என்பதை நீ ஒரு சாதி அடையாளமாக பார்த்தா அது உனக்கு ஒரு சிக்கல். நான் ஒரு விடுதலையின் அடையாளமா நான் பார்க்கிறேன், நான் சொல்றேன். நான் அது ஒரு விடுதலையின் அடையாளம். எனக்கு இருக்கிற பிரச்சனையை சிக்கல்களை தீர்க்குவதற்கு நான் ஒரு மக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கு, ஒரு எழுத்தின் கீழே நின்று ஃபைட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு, இந்த எழுத்தின் மூலமாக ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த அடையாளம் என்பது என்னுடைய உரிமை மீட்புன்னு நான் சொல்றேன். நான் அப்ப என்னுடைய உரிமை மீட்பை, இந்த அடையாளத்தை நான் உருவாக்கி கொள்வதில் உனக்கு ஒரு சிக்கல் இருக்கு, உடனே நீ வந்து இதை வந்து டைல் பண்ண ட்ரை பண்றேன்னா அப்ப பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து நம்ம ஒரு அடையாளத்து கூட இயங்க வேண்டிய தேவை இருக்கு.
இந்த வார்த்தையுடைய அவசியம் இருக்கு. நம்ம டைலட் ஆகி அதை நகர்த்தி கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. இங்க நிறைய நான் தலித்ஸ் இருக்கிறீங்க. எல்லாரும் வாங்க, தலித்ன்ற அமைப்புக்குள்ள ஒண்ணு சேருவோம். வாங்க, இதோட அடர்த்தியை பெருசாக்குவோம். இட்ஸ் a மூவ்மெண்ட். இது ஒரு கல்ச்சர், இது ஒரு பண்பாடு. இந்த பண்பாட்டை பெரிதாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. இப்ப இந்த பண்பாட்டில் ஒரு வார்த்தை ஒரு சிக்கலை உனக்கு உருவாக்குதுன்னா உனக்குள்ள ஒரு பிரச்சனையை நீ புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு.